Hi friends, இன்னைக்கு ரீசனிங் சீரீஸ்ல டைரக்ஷன்ஸ்ங்கற டாபிக் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சரியா? டைரக்ஷன்ஸ்ல மொத்தமா ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் மாடல் ப்ராப்ளம்ஸ் உண்டு. சரியா? இது எல்லாத்துலயுமே நம்ம ஒவ்வொரு மாடலை நம்ம கவர் பண்ண போறோம். சரியா? அடிஷனலா நம்ம ஒரு 4 பிராக்டிஸ் क्वेश्चंस கொடுத்திருக்கேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. டைரக்ஷன்ஸ்ல இனிமே எந்த கன்ஃபியூஷனுமே உங்களுக்கு இருக்காது. டீடைலா நீட்டா நம்ம அனலைஸ் பண்ணலாம். சரியா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ஸ்னா என்ன? திசைகள். கரெக்டா? நிறைய பேர் இந்த டாபிக்ல கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏன் அப்படின்னா எந்த சைடு ஈஸ்ட் இருக்கு, எந்த சைடு வெஸ்ட் இருக்கு, டைரக்ஷன்ஸ்ல கன்ஃபியூஷன் ஆகும். இன்னொன்று இந்த ரைட் லெஃப்ட் அதுல கன்ஃபியூஸ் ஆகும். எதுக்கு பக்கத்துல ரைட் வரும், எதுக்கு பக்கத்துல சவுத் ஈஸ்ட், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இந்த பர்டிகுலர் சாப்டர்ல. சரியா? இந்த மாதிரி டீட்டெயிலா என்ன மாடல்லாம் கேட்கறாங்க அப்படிங்கறத ஃபுல்லா அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரியா? இதுக்கு பேசிக்கா ப்ரீ ரெக்யூசிட்டா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். சரியா? இந்த டாபிக் போகும் முன்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கறத பாருங்க. பேசிக்கா டைரக்ஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். பட் ப்ராப்ளம்ஸ் சூஸ் பண்ணும்போது ஆப்வியஸா கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? ஃபர்ஸ்ட் கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச டைரக்ஷன்ஸ், தெரிஞ்ச பிரைமரி டைரக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடலாம். நமக்கு தெரியும் நம்ம இருக்கிறது என்ன, சவுத். கரெக்டா? நம்ம எப்பவுமே நம்ம தெரிஞ்ச டைரக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் ரொம்ப கிளியரா வச்சுக்கோங்க. சரியா? நம்ம இருக்கிற டைரக்ஷன் சவுத். இந்தியா மேப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இருக்கிறது சவுத், மேல இருக்கிறது நார்த். கரெக்டா? அதே மாதிரி நம்மளோட ரைட்ல இருக்கிறது ஈஸ்ட், நம்மளோட லெஃப்ட்ல இருக்கிறது வெஸ்ட். சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். சரியா? கீழே இருக்கிறது சவுத், மேல இருக்கிறது நார்த். அதே நேரம் நம்மளோட ரைட்ல இருக்கிறது ஈஸ்ட், லெஃப்ட்ல இருக்கிறது வெஸ்ட். இதுவும் நம்ம ஈஸியா நம்ம தெரிஞ்சிடும், ஈஸியா நம்ம எழுதிடலாம். பட் இந்த ஈஸ்ட் வெஸ்ட் லெஃப்ட்ல வருமா ரைட்ல வருமா அதுங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டா? நானும் இதுல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவேன். நம்ம மேப்ல நம்ம போடுவோம்ல, அந்த டைம்லாம் பயங்கர சொதப்புவேன். சரியா? இதுக்கு நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா, எப்பவுமே சன் எங்க ரைஸ் ஆகும், ஈஸ்ட்ல தானே ரைஸ் ஆகும். நம்ம சூரிய உதயத்தை நம்ம பாசிட்டிவா தானே சொல்லுவோம். எப்பவுமே சூரியன் உதயமாகிற இடத்த ரைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதோட அந்த ஈஸ்ட் சன் ஈஸ்ட்ல ரைஸ் ஆகுதுல, அதை நம்ம ரைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளோட ரைட்ல ஈஸ்ட் வரும், நம்மளோட லெஃப்ட்ல வெஸ்ட் வரும். புரியுதா? ஓகேவா? கிளியர் ஆச்சா? இதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மீதி இருக்கிற செகண்டரி டைரக்ஷன்ஸ், இதெல்லாம் பிரைமரி டைரக்ஷன்ஸ். கரெக்டா? சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட். சரியா? ஓகேவா? அடுத்தது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மீதி இருக்கிற செகண்டரி டைரக்ஷன். நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் எக்ஸாக்டா நடுவுல இந்த ரீஜன் தான், இந்த ஃபுல் ரீஜன் தான் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நார்த் ஈஸ்ட். அதே மாதிரி இங்க இருக்கிற டைரக்ஷன் நமக்கு என்ன சொல்லுவாங்க, நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவுல இருக்கிறது நார்த் வெஸ்ட். அதே மாதிரி வெஸ்ட்டுக்கும் சவுத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த ரீஜன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சவுத் வெஸ்ட். அதே மாதிரி சவுத்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஏரியா தான் சவுத் ஈஸ்ட். சரியா? ஈஸ்ட் சவுத்னு சொல்லக்கூடாது. சவுத் நார்த் மட்டும்தான் பேஸா வச்சுக்கணும் எப்பவுமே. நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவுல இருக்கிறது நார்த் ஈஸ்ட், நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவுல இருக்கிறது நார்த் வெஸ்ட், சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவுல இருக்கிறது சவுத் வெஸ்ட், சவுத்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவுல இருக்கிறது சவுத் ஈஸ்ட். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகேவா? இது ரிலேட்டடா கேட்பாங்க. இவங்க இங்க இருந்து போறாங்க சம்திங் இதை சொல்லிட்டு இவங்க எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்கறாங்க. அதுக்கு பேஸ் இதுதான். சரியா? டைரக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கிறது. சரியா? இது தெரிஞ்சுக்கலாமா? ஓகேவா? அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஆங்கிள் மூவ் ஆகுறாங்க, இந்த ஆங்கிள் வராங்க அப்படிங்கிற மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. அதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு 4 குவாட்ரண்ட் எடுத்துக்கோங்க. கரெக்டா? 4 டைரக்ஷன் நம்ம எப்பவுமே போடுவோம்ல, அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன, 0 டிகிரி. கரெக்டா? இங்க நார்மலா எப்படி ஹாரிசாண்டலா இருந்தோம் அப்படின்னா 0 டிகிரி. இங்க தான் நம்ம நிக்கிறோம்னு வச்சுக்கலாம். சரியா? இது எக்ஸாக்டா ஆன்டி கிளாக் வைஸா போனீங்க அப்படின்னா ஓகேவா? ஆன்டி கிளாக் வைஸா போறீங்க அப்படின்னா எப்பவுமே பாசிட்டிவ்ல வரும் ஆங்கிள்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேரம் கிளாக் வைஸா போனீங்க, இதுதானே கிளாக். கிளாக் இப்படி தானே நமக்கு மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகுதுல, ரிவர்ஸ்ல மூவ் ஆகுதுல, ஃபார்வர்டா மூவ் ஆகுதுல, அந்த டைரக்ஷன் தான் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாக் வைஸா வந்துச்சு அப்படின்னா எப்பவுமே நெகட்டிவ் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? எப்படி பாசிட்டிவா போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0 டிகிரி, இது என்ன டிகிரி வரும், எக்ஸாக்டா 90 டிகிரி, ரைட் ஆங்கிள்ஸ். கரெக்டா? அதே மாதிரி இங்க வந்துச்சு அப்படின்னா இது 180 டிகிரி, இங்க வந்தது அப்படின்னா இது என்ன 270 டிகிரி. அகைன் இது என்ன வந்துரும், ஹோலா 360 டிகிரில கம்ப்ளீட் ஆகும். புரியுதா இல்லையா? ஓகேவா? இது ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்தோம் அப்படின்னா பாசிட்டிவா வரும், கிளாக் வைஸ்ல வந்தோம் அப்படின்னா நெகட்டிவா வரும். நெகட்டிவா வரும்னால இது 0வா இருந்துச்சுன்னா அது -90 டிகிரி, இது -180 டிகிரி, -270 டிகிரி, அது மாதிரி வரும். புரியுதா? ஓகேவா? இதையும் நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாக்டா சென்டரா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது 0 டிகிரி, இது 95. இது எக்ஸாக்டா சென்டர் ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னா 45 டிகிரி. 0 + 45 டிகிரி. புரியுதா? எக்ஸாக்டா சென்டர் 45 டிகிரி. அதே நேரம் இங்க எக்ஸாக்டா சென்டர் என்ன டிகிரி வரும்னா 90 + 45 டிகிரி. கரெக்டா? அப்போ
135 டிகிரி வரும். சரியா? அதே மாதிரி இங்க எக்ஸாக்டா சென்டர் எவ்வளவு வரும் அப்படின்னா 180 plus 45 எனக்கு என்ன வரும்? 225 டிகிரி வரும். அதே மாதிரி இங்க எக்ஸாக்டா சென்டர் என்ன ஆங்கிள் வரும் அப்படின்னா 270 plus 45 315 டிகிரி வரும். சரியா? ஸோ இந்த ஆங்கிள் வச்சும் கேட்பாங்க. ஸோ நம்ம இங்க ஒரு பொசிஷன்ல இருக்கோம், எக்ஸாக்டா கிளாக் வைஸ்ல 135 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன வரணும்? இங்க இருந்து நமக்கு வரணும். புரியுதா? ஸோ இங்க இருந்து வரும்போது நம்ம அப்படி நெகட்டிவ் ஆங்கிளே ஞாபகம் வச்சுட்டே வரணும். புரியுதா? அப்ப இங்க இருந்து கிளாக் வைஸ்ல நான் 135 டிகிரி அப்படின்னா ஸோ நான் இங்க இருந்து இங்க வரேன், அப்ப எனக்கு இங்க 90 டிகிரி வரும். ஸோ அகைன் நான் இங்க வரும்போது 180 டிகிரி. ஸோ எக்ஸாக்டா இங்க சென்ட் என்ன வந்திருக்கும்? 135 டிகிரி வந்திருக்கும். நெகட்டிவ்ங்கிறது நமக்கு மீனிங் கிடையாது. ஸோ நெகட்டிவ்னா நமக்கு என்ன? கிளாக் வைஸ்ல வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மீனிங். அவ்வளவுதான். ஸோ சப்போஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல 135 சொன்னாங்க அப்படின்னா நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்னா அப்படி பாசிட்டிவ் தான். ஸோ நம்ம இந்த ஆங்கிளா ஞாபகம் வச்சுட்டாலே போது 135 எக்ஸாக்டா இங்க நிற்போம். புரியுதா? புரியுதா இல்லையா? ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் சொன்னாங்க அப்படின்னா நார்மலான பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இதே இது கிளாக் வைஸ் சொன்னாங்க அப்படின்னா நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ இது ரெண்டாவது மாடல். ஓகேவா? ஆங்கிள் ரிலேட்டடா. அடுத்தது என்ன அப்படின்னா சன்ரைஸ் சன்செட். இது ரிலேட்டடான ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ சன்ரைஸ் சன்செட்ல என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஷேடோ ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கல்ல, அதுதான் சன்ரைஸ் சன்செட் ப்ராப்ளம்ஸ்ல கேட்பாங்க. சரியா? ஸோ நம்ம எப்பவுமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம இங்க தானே நம்மளோட ஈஸ்ட் வரும். கரெக்டா? ஸோ இங்க வெஸ்ட் வரும். சரியா? ஸோ இங்க நார்த் வரும், இங்க சவுத் வரும். அது உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஸோ சன் எங்க ரைஸ் ஆகும்? ஈஸ்ட்ல தானே ரைஸ் ஆகும். ஸோ எப்பவுமே லைட் ஒரு ஆப்ஜெக்ட் மேல படும்போது எக்ஸாக்டா அதுக்கான ஆப்போசிட்ல தான் உங்களோட ஷேடோ விழும். கரெக்டா? அப்போ சன் ஈஸ்ட்ல ரைஸ் ஆச்சு அப்படின்னா சன்னோட ஷேடோ எங்க விழும் அப்படின்னா வெஸ்ட்ல தான் விழும். அப்ப இங்க தான் என்னோட ஷேடோ இருக்கும். புரியுதா? ஓகேவா? ஸோ நான் ஈஸ்ட்ல நான் சன்னை பார்த்துட்டு நிக்கிறேன் அப்படின்னா என்னோட ஷேடோ எங்க விழுந்திருக்கும்? வெஸ்ட்ல விழுந்திருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் சன்ரைஸா சன்செட்டான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சன்ரைஸா இருந்தது அப்படின்னா எங்க ஷேடோ விழுதோ அந்த ரீஜன் அந்த டைரக்ஷனை வெஸ்ட்னு எடுத்துக்கிட்டா போதும். அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? இது சன்ரைஸ். சரியா? ஸோ இது சன் செட்டா இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ இது சன்செட். ஸோ சன் செட் ஆகும்போது அதாவது சன் மறையும் போது சூரியன் மறையும் போது எந்த டைரக்ஷன்ல மறையும்? ஸோ கிழக்குல மறையுமா மேற்குல மறையுமா? ஸோ சன் எந்த டைரக்ஷன்ல மறையும்? மேற்குல தானே மறையும். ஸோ சன் அப்போ சன் செட் ஆகும்போது சன் எங்க இருக்கும்? இந்த டைரக்ஷன் வெஸ்ட்ல இருக்கும். கரெக்டா? அப்ப இப்போ ஷேடோ எங்க விழும்? ஈஸ்ட்ல விழும். புரியுதா? அப்ப எப்பவுமே என்ன பார்க்கணும்? சன் ரைஸா சன் செட்டா இது பார்க்கணும். சன் ரைஸ் ஆகுறது ஈஸ்ட்ல ரைஸ் ஆகும். ஸோ ஷேடோ வெஸ்ட்ல நமக்கு தெரியும். ஸோ இது சன் செட் ஆகும்போது வெஸ்ட்ல செட் ஆகும். அதனால அப்போ ஷேடோ எங்க தெரியும் அப்படின்னா ஈஸ்ட்ல தெரியும். ஓகேவா? இதுதான் மெயின். ஓகேவா? ஸோ ஷேடோ எங்க விழுது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பர்சன்ஸ் எதை ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது என்ன பார்க்கணும்னா ஷேடோ எங்க விழுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ சன்ரைஸ்ல ஷேடோ விழுறது வெஸ்டா இருக்கும். சன் செட் அப்போ ஷேடோ விழுறது ஈஸ்டா இருக்கும். எக்ஸாக்டா ஆப்போசிட்டா வரும். மறந்துடக்கூடாது. சரியா? ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா சப்போஸ் நம்ம ஒரு பர்சன் ஈஸ்ட்டை பார்த்து நிற்கிறாங்க, வெஸ்ட்டை பார்த்து நிற்கிறாங்க, சம்டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்சன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவர் எந்த டைரக்ஷனை பார்த்து நிற்கிறாரு? ஈஸ்ட்டை பார்த்து நிற்கிறாரு. கரெக்டா? இது ஈஸ்ட், இது வெஸ்ட். அதே நேரம் இது நார்த், இது சவுத். கரெக்டா? ஸோ இப்போ இங்க நிற்கிற பர்சன் ஈஸ்ட்டை பார்த்து நிற்கிறாரு. கரெக்டா? ஈஸ்ட்டை பார்த்து தானே நிற்கிறாரு. அப்போ நம்ம இப்படி ஒரு ஆள் நிற்கிறாரு அப்படின்னா அவரோட ரைட் லெஃப்ட் எது? அதே மாதிரி வெஸ்ட்டை நோக்கி இருக்கிறாரு அப்படின்னா அவரோட ரைட் லெஃப்ட் எது? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரியா? இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் இடத்துல கொண்டு ஸ்டார்ட் ஆவாங்க, ஒரு பர்டிகுலர் இடத்துல கொண்டு நிப்பாட்டுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்க்கும் டெஸ்டினேஷனுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. சரியா? இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நார்த்ல நிக்கிறாங்க. சரியா? சோ ஒரு பர்சன் நார்த்ல நிக்கிறாங்க, சவுத்தை நோக்கி வராங்க அப்படின்னா சோ நீங்க நிக்கிற மாதிரி அசைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல எப்பவுமே நம்ம அப்படிதான் பண்ணணும். சோ நான் இந்த மாதிரி லாஜிக் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் எப்பவுமே. சோ நம்ம ரோட்ல போகும்போது நம்ம எப்படி நம்மளோட வலது கை எங்க இருக்கும், இடது கை எங்க இருக்கும் இப்படிங்கறத நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தாலே இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். சோ இப்ப நார்த்ல நான் நிக்கிறேன், சோ நான் சவுத்தை நோக்கி வரேன். சோ இப்ப நீங்க அப்படின்னு அசைன் பண்ணிக்கோங்க. சோ உங்களோட ரைட் எங்க இருக்கும்? இதுதான் உங்களோட ரைட். கரெக்டா? உங்களோட ரைட் ஹேண்ட் இந்த சைடுல இருக்கும். கரெக்டா? உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் எந்த சைடுல இருக்கும்? இந்த சைடுல இருக்கும். கரெக்டா இல்லையா? ஓகேவா? சோ அதே நேரம் நம்ம சவுத்ல நிக்கிறோம், நான் சவுத்ல இருந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணி நிக்கிறோம். அப்ப உங்களோட ரைட் ஹேண்ட் எங்க இருக்கும்? இங்க தானே இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் எங்க இருக்கும்? இந்த சைடு இருக்கும். கரெக்டா இல்லையா? இப்ப ஈஸ்ட் வாங்க, ஈஸ்ட்ல நம்ம நிக்கிறோம். ஓகேவா? சோ நான் வெஸ்ட்டை பார்த்து நான் ஈஸ்ட்ல நிக்கிறேன். சரியா? அப்ப என்னோட ரைட் ஹேண்ட் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் எங்க இருக்கும்? இந்த சைடு இருக்கும். கரெக்டா? இப்ப நான் இது என்ன வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிறேன், ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கரெக்டா? நான் இங்க நிக்கிறேன். அப்ப இப்ப என்னோட ரைட் எங்க இருக்கும்? ரைட் ஹேண்ட் எங்க இருக்கும்? கீழே இருக்கும். கரெக்டா? இங்க இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் மேல
மேலே இருக்கும். கரெக்டாக எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக வரும். இங்கேயும் அதே மாதிரி எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக வரும். புரியுதா? ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எதுலையுமே ஷார்ட்கட்னு படிக்காதீங்க. கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஏன்னா நம்ம சிலபஸ்ங்கிறது ரொம்ப வைடான சிலபஸ். எல்லாத்துக்குமே நீங்கள் சிலபஸ் படிப்பீங்களா, ஷார்ட்கட் படிப்பீங்களா? கரெக்டாக? ஸோ நீங்கள் எப்போவுமே நீங்கள் நடக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ எ பர்சன் பாக்ஸ் அப்படின்னு போடும்போது நீங்களே நடக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் நடக்கும்போது உங்களோட வலதுகை எங்கே இருக்கும், இடதுகை எங்கே இருக்கும், இப்படி நீங்கள் அசியூம் பண்ணிக்கிட்டாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதா? ஸோ அந்த பர்டிகுலர் பொசிஷனில் ரைட் எது லெஃப்ட் எது அப்படி நீங்கள் நிற்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டாலே ஓவர். புரியுதா? ஸோ அடுத்த மாடல் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சம்திங் ஏதாவது ஒரு கிளாக்கு இல்லைனா அவங்களே அசம்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அந்த அனலாகி பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி அனலாகி லாஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்தோம்ல. ஸோ இது சன் இஸ் கால்டு மூன், தென் மூன் இஸ் கால்டு சம்திங், அந்த மாதிரி லாஜிக்கும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு நார்மலாக தெரியும் சவுத்து, இது நார்த்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டாக? அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இஃப் ஈஸ்ட் இஸ் டேக்கன் அஸ் நார்த்து அண்ட் வெஸ்ட் இஸ் டேக்கன் அஸ் சவுத், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நார்த்துங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஈஸ்ட் இஸ் டேக்கன் அஸ் நார்த் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலே ஆப்போசிட்டா இருக்கிறது கண்டிப்பா சவுத் தான். சரியா? ஸோ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது ஆப்போசிட்டா இருக்கிறது சவுத் தான். சரியா? இப்போ எது ஈஸ்ட் எது நார்த் எது வெஸ்ட் அப்படிங்கிற உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். கரெக்டா? ஸோ எது ஈஸ்ட் எது வெஸ்ட் எது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ எப்போவுமே நார்த்தில் இருந்து அப்படி கிளாக் வைஸாக திரும்பணும் அப்படின்னா எனக்கு ஈஸ்ட் வரும். சரியா? ஸோ நார்த்தில் இருந்து அப்படி நான் கிளாக் வைஸாக திரும்பினேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், ஈஸ்ட் வரும். சரியா? அப்போ இதுதான் என்னோட ஈஸ்ட். புரியுதா? ஸோ அப்படியே நார்த்தில் இருந்து நான் ஆன்டி கிளாக் வைஸாக திரும்பினேன் அப்படின்னா, நார்த்தில் இருந்து அப்படியே ஆன்டி கிளாக் வைஸாக நான் திரும்பினேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது என்ன, நார்த்தில் இருந்து ஆன்டி கிளாக் வைஸாக திரும்பினேன்னா எனக்கு கிடைக்கிறது வெஸ்ட். சரியா? ஸோ இந்த லாஜிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? ஸோ எப்போவுமே நார்த்தை பேஸாக வச்சுக்கோங்க. நார்த்தில் இருந்து ஒன்றுமே இல்லை, நார்த்தில் இருந்து நார்மலாக நான் கிளாக் வைஸாக திரும்பினேன்னா எனக்கு ஈஸ்ட் கிடைக்கும். நார்த்தில் இருந்து ஆன்டி கிளாக் வைஸாக திரும்பினேன் அப்படின்னா வெஸ்ட் கிடைக்கும். இந்த பேசிக்காக உள்ள டைரக்ஷன்ஸ் லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதில் ஃபில் பண்ணிக்கிட்டா போதும். புரியுதா? இங்கே எந்த சைடு ஈஸ்ட் வரும் எந்த சைடு வெஸ்ட் வரும் அப்படிங்கிற கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. சரியா? சப்போஸ் இந்த மாதிரியும் கொடுப்பாங்க, நார்த்துங்கிறத நான் வெஸ்ட்னு எடுத்துக்கிறேன், ஸோ சவுத்துங்கிறத ஈஸ்ட்னு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஈஸ்ட்னா அப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ இதே லாஜிக்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். புரியுதா? ஸோ எப்பவுமே நார்த்தில் இருந்து கிளாக் வைஸ்னா ஈஸ்ட், ஆன்டி கிளாக் வைஸ்னா வெஸ்ட். ஸோ எல்லா மாடல்ஸும் ரிவைஸ் பண்ணிவிட்டு என்னெல்லாம் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். RRB 2005 பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. எ மேன் இஸ் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் த்ரூ 45 டிகிரி கிளாக் வைஸ், அகெயின் 180 டிகிரி கிளாக் வைஸ் அண்ட் தென் டர்ன்ஸ் த்ரூ 270 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ், இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃபேஸிங் நவ். சரியா? ஸோ இதில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில், ஸோ கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா அப்படிங்கிறத பார்க்கணும். கரெக்டாக? அண்ட் தென் என்ன ஆங்கிளில் மூவ் ஆகுறாங்க அந்த டீடைல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசிக்காக என்ன வரைஞ்சுக்கணும், ஸோ எங்கே ஈஸ்ட் அப்படிங்கிறத அந்த கார்னரில் வரைஞ்சுக்கோங்க. இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது என்ன நமக்கு நார்த்து, இது சவுத். கரெக்டாக? ஸோ அதை ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நம்ம இங்கே சென்டர் பொசிஷனையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே தான் அந்த பர்சன் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஹீ இஸ் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட். கரெக்டாக? ஸோ வெஸ்ட்டை நோக்கி அவர் ஃபேஸ் பண்ணி நிற்கிறாரு. கரெக்டாக? அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அண்ட் டர்ன்ஸ் த்ரூ 45 டிகிரி கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ்னு என்ன சொன்னால் இந்த டைரக்ஷன். கரெக்டாக? ஸோ 45 டிகிரி கிளாக் வைஸ் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இங்கேருந்து இவ்வளோ தூரம் நார்த் வரணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு 90 டிகிரி ஆகும். ஸோ 0க்கும் 90 டிகிரிக்கும் எக்ஸாக்டாக சென்டர் எனக்கு என்ன வரும், 45 டிகிரி வருமா? ஸோ இங்கேருந்து 45 டிகிரி கிளாக் பேஸ்ல டர்ன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எங்க நிப்பாங்க, இந்த பொசிஷன்ல நிப்பாங்க. கரெக்டா? இந்த பொசிஷன்ல நிப்பாங்க. கரெக்டா? ஓகேவா? ஸோ இதை நான் ஏ பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இது என்னோட பி பொசிஷன். சரியா? ஸோ இந்த ஆங்கிள் என்ன எனக்கு 45 டிகிரி. கரெக்டா? அடுத்தது பாருங்க, டர்ன்ஸ் த்ரூ 45 டிகிரி கிளாக் வைஸ். ஓகே, டர்ன் பண்ணியாச்சு. அடுத்து அகெயின் 180 டிகிரி கிளாக் வைஸா மறுபடியும் சுத்த விடுறாங்க. கரெக்டா? ஸோ 180 டிகிரி கிளாக் வைஸா சுத்தணும். ஸோ இப்போ நான் என்ன பொசிஷன்ல இருக்கிறேனோ அங்க இருந்து ஒரு 180 டிகிரி சுத்த சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ 180 டிகிரி நான் ஆப்வியஸா எங்க வரும், நான் இப்போ இங்க நிக்கிறேன் அப்படின்னா 180 டிகிரின்னு எக்ஸாக்டா இங்க வரும். கரெக்டா? இதுதானே எனக்கு 180 டிகிரி. ஸோ நான் இப்போ இங்க நிக்கிறேன். கரெக்டா? இங்க நிக்கிறேன் அப்படின்னா எக்ஸாக்டா 180 டிகிரி அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா இன்னொரு லைன் போட்டேன் அப்படின்னா அதுதான் 180 டிகிரி. ஸோ எக்ஸாக்டா இங்க வரும். கரெக்டா? ஸோ அப்படியே இதுதான் என்னோட 180 டிகிரி. ஸோ நான் எப்படி லைன் போட்டிருக்கேனோ அது எக்ஸாக்டா நான் அதே டைரக்ஷன்ல நான் அதோட எக்ஸாக்டா ஆப்போசிட் டைரக்ஷன். கரெக்டா? அப்படியே நான் லைன் போட்டேன் அப்படின்னா அதுதான் என்னோட 180 டிகிரியா இருக்கும். புரியுதா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இது 0 டிகிரி, இது 90 டிகிரி. ஸோ இதுதான் என்னோட 180 டிகிரி. ஸோ அப்படியே எக்ஸாக்டா ஆப்போசிட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆள் எங்க நிக்கிறாரு, இந்த சி பொசிஷன்ல நிக்கிறாரு. கரெக்டா?
ஓகேவா இல்லையா? இப்போ அடுத்தது அகைன் பாருங்க 2 தடவை சுத்தியாச்சு. இப்போ அடுத்தது பாருங்க and then turn through 270 degree anti clockwise. ஸோ மறுபடியும் சுத்த விடுறாங்க. எங்க சுத்த விடுறாங்க? வந்த பாதையிலேயே மறுபடியும் போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்த பாதையிலே போகணும்னு சொல்றேன்? ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்த சொல்றாங்க. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ல என்ன? இப்படி சுத்துறது ஆன்டி கிளாக் வைஸ். கரெக்டா? எவ்வளவு டிகிரி சுத்த சொல்லி இருக்கிறாங்க? 270 டிகிரி. இப்போ அகைன் நான் இங்க நிக்கிறேன். கரெக்டா? சி பொசிஷன்ல நிக்கிறேன். ஸோ சி பொசிஷன்ல இருந்து இந்த இடம் வர வர்றதுக்கு எனக்கு 180 டிகிரி கரெக்டா ஆங்கிள் ஆகும். கரெக்டா? ஸோ 180 டிகிரி பிளஸ் ஒரு 90 டிகிரி இருந்ததுன்னா நான் 270 டிகிரியை கவர் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ 180 டிகிரி ஃபுல்லா 180 டிகிரி. ஸோ இது ஒரு 45 டிகிரி. ஸோ எக்ஸாக்டா இங்க இதுக்கும் நடுவுல வரதான் என்னோட இன்னொரு 45 டிகிரி. கரெக்டா? ஸோ 180 பிளஸ் 45 பிளஸ் 45னா எனக்கு இங்க வரது தான் 270 டிகிரி ஆகும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல கவர் ஆகிறது தான் அந்த மொத்தமா கவர் ஆகிறது எனக்கு 270 டிகிரி. கரெக்டா இல்லையா? ஸோ இது மட்டும் 45 டிகிரி, இங்க இருந்து இங்க ஃபுல்லா 180 டிகிரி, அகைன் ஒரு 270 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்த சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும் எனக்கு 180 டிகிரி. ஸோ பிளஸ் 90 வேணும். ஸோ இங்க ஒரு 45, இங்க ஒரு 45. ஸோ மொத்தம் 270 டிகிரி. கரெக்டா? ஸோ இது பொசிஷன். ஸோ இது பொசிஷன் டின்னு வச்சுக்கலாம். சரியா? இது பொசிஷன் டி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஏ, இது பி, இது தேர்ட் பொசிஷன் சி. இப்போ நம்ம டி பொசிஷன்ல நிக்கிறோம். இப்போ அடுத்தது இங்கே சுத்த விடுறாங்களான்னு பாருங்க. ஸோ அவ்வளோதான், முடிச்சுட்டாங்க. ஸோ இன் விச் டைரக்ஷன் இஸ் கீ ஃபேசிங் நோ? இப்போ அந்த ஆள் எந்த டைரக்ஷன்ல நிக்கிறாரு? அதாவது டிங்கிற லைன் போட்டிருக்கோம்ல, அது எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு? இதுதான் கொஸ்டின். எந்த டைரக்ஷன் பா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு? ஸோ கீழே இருக்கிறது சவுத், இங்க இருக்கிறது வெஸ்ட். ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம்ல. ஸோ இந்த லைன் எந்த டைரக்ஷனுக்கு நடுவில் இருக்கு? சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கு. ஸோ இது என்ன டைரக்ஷன்? சவுத் வெஸ்ட். இதுதான் நம்மளோட ஆன்சர். புரியுதா இல்லையா? இவ்வளவுதான். ஓகேவா? ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, சவுத் வெஸ்ட். புரியுதா? அவ்வளவுதான். சரியா? ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி டைரக்ஷனை ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ல பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு சென்டர்ல ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அங்க இருந்து உங்களோட ப்ராப்ளமை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ எப்பவுமே 0 பொசிஷன்ல வச்சுட்டு ஸோ எங்க ஃபேஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ அதை நோக்கி ஒரு லைன் போட்டுட்டு ஆங்கிள் அப்படியே சுத்திட்டே இருந்தாலே. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. யூ கோ நார்த், டர்ன் ரைட், தென் ரைட் அகைன் அண்ட் தென் கோ டு த லெஃப்ட். இன் விச் டைரக்ஷன் ஆர் யூ நோ? இதுவும் ஒரு டைரக்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் தான். ரைட் லெஃப்ட் நிறைய வந்திருக்கு. ஸோ இது பேசிக்கான ஒரு ப்ராப்ளம், அதனால சூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ யூ கோ நார்த். ஸோ நான் இங்கே நிற்கிறேன்னு வச்சுக்கலாமா? ஸோ சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, ஸோ இங்கே என்னோட ரைட்ல இருக்கிறது ஈஸ்ட், என்னோட லெஃப்ட்ல இருக்கிறது வெஸ்ட், மேலே இருக்கிறது நார்த், கீழே இருக்கிறது சவுத். இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க? யூ கோ நார்த். ஓகேவா? அப்போ நான் இங்க இருந்து அப்படியே நார்த்தை நோக்கி போறேன். கரெக்டா? ஸோ நார்த்தை நோக்கி லைட்டா நான் போறேன். சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? டர்ன் ரைட். ஸோ மொதல் பாருங்க, நார்த் போயாச்சு, டர்ன் ரைட். ஸோ நான் இங்க நிற்கும் போது என்னோட ரைட் எங்கப்பா இருக்கும்? என்னோட ரைட் இங்க இருக்கும், லெஃப்ட் இங்க இருக்கும். கரெக்டா? ஸோ நான் ரைட்டை நோக்கி போறேன். டர்ன் ரைட். ஓகேவா? turn right then right again. so மறுபடியும் இப்போ நான் இங்க நிக்கிறேன்னு வச்சுக்கலாமா? so இப்போ மறுபடியும் ரைட்ல போக சொல்லியிருக்காங்க. so இந்த இடத்துல எனக்கு ரைட் எங்க வரும்? so என்னோட ரைட் ஹேண்ட் இங்க இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இங்க இருக்கும். கரெக்டா? இப்போ அகைன் நான் ரைட்டை நோக்கி வரேன். ரைட். சரியா? so ரைட் அகைன் and then go to the left. இப்போ மறுபடியும் லெஃப்ட்ல சுத்த சொல்லியிருக்காங்க. so இப்போ நான் இங்க நிக்கிறேன்னு வச்சுக்கலாமா? so இங்க நிக்கும் போது எனக்கு என்னோட ரைட் ஹேண்ட் இங்க இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இங்க இருக்கும். கரெக்டா? இப்போ லெஃப்ட்ல போக சொல்லியிருக்காங்க. அப்ப நான் லெஃப்ட்டை நோக்கி போறேன். சரியா? இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? in which direction are you now? நீங்க எந்த டைரக்ஷன்ல நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப எந்த டைரக்ஷன்ல நிக்குது? என்னோட ஆரோ ஈஸ்ட் நோக்கி நிக்குது. சோ ஈஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க. ஆமா, ஆப்ஷன்ல இருக்கு. சோ அதுதான் ஆன்சர். புரியுதா? சோ எல்லா டைரக்ஷனும் ஆப்ஷன்ல இருக்கு, அது ஒரு விஷயம். பட் கரெக்டா கேர்ஃபுல்லா சென்டர்ல ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 டைரக்ஷனையும் பஸ் போட்டுக்கோங்க. சோ எங்கெல்லாம் மூவ் ஆக சொல்றாங்களோ நீட்டா பண்ணணும். ஏன்னா இங்க பாருங்க, டர்ன் ரைட் தென் ரைட் அகைன் 2 டைம் ரைட்ல டர்ன் பண்ணிட்டு தான் லெஃப்ட் டர்ன் பண்ணுவோம். சோ இது தப்பா போச்சு அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். சரியா? சோ எப்பவுமே ரைட் லெஃப்ட் ப்ராப்ளம்ல நீங்க நிக்கிற மாதிரியே அசியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரியா? சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ தேர்ட் क्वेश्चन பாருங்க. Kunal walks 10 kilometers towards north. From there he walks. ஓகே, நம்ம டைரக்டா ப்ராப்ளம்க்குள்ள போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரியா? சோ இதுலயும் அதே மாதிரி தான். சோ என்னோட ரைட்ல இருக்கிறது ஈஸ்ட், என்னோட லெஃப்ட்ல இருக்கிறது வெஸ்ட், மேல இருக்கிறது நார்த், கீழ இருக்கிறது சவுத். ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ சென்டர்ல ஒரு பாயிண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். குணால் வாக்ஸ் 10 kilometers towards north. சரியா? சோ 10 kilometers நார்த் நோக்கி போறாங்களாம். சரியா? சோ குணால் 10 kilometers நார்த் நோக்கி போறான். சரியா? நார்த் தானே? கரெக்டா? ஃப்ரம் தேர் ஹி வாக் 6 kilometers towards சவுத். ஸோ அங்க இருந்து அப்படியே எக்ஸாக்டா 6 kilometers வராங்களாம். ஸோ இங்க இருந்து அப்படியே 6 kilometers. கரெக்டா? ஸோ இது ஃபுல்லா 10 kilometers. ஸோ அப்படியே நார்த்ல இருந்து அகைன் சவுத்தை நோக்கி வரான். ஸோ 6 kilometers சவுத்தை நோக்கி வரான். சரியா? ஸோ இவ்வளவு தூரம் 6 kilometers. இப்போ குணால் எங்க நிக்கிறான்? இந்த இடத்துல நிக்கிறான். கரெக்டா? இப்போ அகைன் then he walks 3 kilometers towards east. so இந்த பாயிண்ட்ல இருந்து ஈஸ்ட் நோக்கி ஒரு 3 kilometers வாக் பண்றான். ஓகேவா? 3 kilometers வாக் பண்றான். சரியா?
how far and in which direction is he with reference to his starting point. சரியா? சோ இப்போ குணால் எங்க நிக்கிறான்? இந்த இடத்துல நிக்கிறான். கரெக்ட்டா? இந்த இடத்துல, அதாவது ஈஸ்ட் நோக்கி நிக்கிறான். இதுதான் அவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க தான் அவன் ஸ்டார்ட் பண்ணா, அத ஸ்டார்ட் அப்படினு எடுத்துக்கிறேன். இப்போ அவன் எங்க நிக்கிறான்? இந்த இடத்துல ஈஸ்ட் நோக்கி நிக்கிறான். क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? how far and in which direction is he with reference to his starting point. சோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். அவன் எந்த டைரக்ஷன்ல இருக்கிறான்? இன்னொன்னு என்ன அப்படினா ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு எண்டிங் பாயிண்ட்க்கு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு அப்படினு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தனியாக அதை வரைஞ்சிக்கோங்க. ஸோ இங்கேருந்து இங்கே, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் 3 கிலோமீட்டர்ஸ். கரெக்டாக? ஸோ இங்கே மொத்தமாக உங்களுக்கு எவ்வளவு? 10. ஸோ அகைன் நம்ம சவுத்துக்கு வரும்போது 6 கிலோமீட்டர்ஸ் எடுத்து, அப்போ மீதி எவ்வளவு எனக்கு வரும்? 4 தானே வரும். ஸோ 10 - 6 இவ்வளவு ஏரியாவே எனக்கு 4 வரும். கரெக்டாக? ஸோ இது 4. எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரியணும். கரெக்டாக? ஸோ நீங்கள் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிடலாமா? இது ஒரு ரைட் ஆங்கிள் தானே. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியணும். ஸோ இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ x ஸ்கொயர் = 4 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். கரெக்டா? ஸோ 16 + 9 எனக்கு என்ன வரும்? 25 வரும். ஸோ x = 5 கிலோமீட்டர்ஸ். ரைட்டா? ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா எனக்கு? 5 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ ஆப்ஷன் பாருங்க. 5 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட், 5 கிலோமீட்டர்ஸ் நார்த் ஈஸ்ட். இப்போ என்ன வரும்? கன்ஃபியூஷன் ஆயிடுச்சா? சப்போஸ் 5 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட்னு சொன்னா நம்ம மென்டாலிட்டி ஆப்வியஸா என்ன பண்ணும்? 5 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிரும். பட் என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, அந்த லாஜிக் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ இது எந்த டைரக்ஷன்? நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு நான் ஒரு ஆரோ போட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த டைரக்ஷன்ல என்னோட ஆரோ இருக்கும்? எந்த டைரக்ஷன்ல ஆரோ இருக்கும்? ஸோ இது எந்த டைரக்ஷன்? என்னோட நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல தான் என்னோட எண்டிங் பாயிண்ட் இருக்கும். சரியா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட். கரெக்டா? ஸோ இது என்னோட எண்டிங் பாயிண்ட். கரெக்டா? ஸோ இங்கிருந்து நான் என்னோட ஆரோவை இங்க இருக்கும். கரெக்டா? ஸோ இங்கிருந்து என்னோட எண்டிங் பாயிண்ட் எங்க? இதுதானே கொஸ்டின். கரெக்டா? ஸோ இது என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா, ஸோ இது என்னோட எண்டிங் பாயிண்ட் எங்க? அப்போ இதுக்கு மேல இருக்கிறது நார்த்தா இருக்கும், இதுக்கு கீழே இருக்கிறது சவுத்தா இருக்கும், இது ஈஸ்டா இருக்கும், இது வெஸ்டா இருக்கும். கரெக்டா? அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? சவுத், நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. அதுதான் என்னோட ஆன்சர். புரியுதா? ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் நார்த் ஈஸ்ட். இதுதான் ஆன்சர். சரியா? அடுத்த क्वेश्चन பாருங்க. இது RRB 2003 பேப்பர்ல கேட்டிருக்காங்க. A walks 10 meters in front and 10 meters to the right. அதே மாதிரி தான் நம்ம டைரக்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? சோ இது என்ன டைரக்ஷன்? ஈஸ்ட், இது வெஸ்ட். எப்பவுமே இந்த ரைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்ல இருக்கிறது ஈஸ்ட், லெஃப்ட்ல இருக்கிறது வெஸ்ட், மேல இருக்கிறது நார்த், கீழ இருக்கிறது சவுத். சரியா? இப்ப சென்டர்ல ஒரு பாயிண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். A walks 10 meters in front. சரியா? சோ in front அப்படினா நீங்க இங்க இருந்து front அப்படினா இங்கேயே எடுத்துக்கலாம், இங்க இருந்து front அப்படினு இங்கேயே எடுத்துக்கலாம். இந்த டைரக்ஷன்ல கூட நம்ம எடுத்துக்கலாம். சரியா? சோ நான் அப்ப இங்க மேல எடுத்துக்கவா? சோ இங்க தான் A இங்க நிக்கிறேன் அப்படினா, சோ இதுதான் A. சோ இங்க நிக்கிறேன் அப்படினா நான் அப்படி ஃப்ரண்ட்ல நடக்கிறேன். நான் எவ்வளவு தூரம் ஃப்ரண்ட்ல நடக்கறாங்க? 10 மீட்டர்ஸ் ஃப்ரண்ட்ல நடக்கறீங்க. சரியா? சோ ஒரு 10 மீட்டர்ஸ் ஃப்ரண்ட்ல நடங்க. சோ 10 மீட்டர்ஸ் ஃப்ரண்ட்ல நடந்தாச்சு. சரியா? சோ இவ்வளவு 10 மீட்டர்ஸ். கரெக்ட்டா? சோ அடுத்தது and 10 மீட்டர்ஸ் டு தி ரைட். சோ நான் இப்ப இங்க நிக்கிறேன், இங்க தான் நிக்கிறேன். கரெக்ட்டா? சோ இங்க இருந்து ஒரு ரைட்டுக்கு ஒரு 10 மீட்டர்ஸ் எடுக்க சொல்லி இருக்காங்க. சோ இந்த இடத்துல என்னோட ரைட் எங்க இருக்கும்? இங்க தானே இருக்கும். இங்க என்னோட ரைட் இருக்கும், இங்க என்னோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும். கரெக்ட்டா? சோ நான் ஒரு 10 மீட்டர்ஸ் ரைட் நடக்கிறேன். சோ ஒரு 10 மீட்டர்ஸ் ரைட் நான் நடக்கிறேன். சோ இவ்வளவு தூரம் எனக்கு எவ்வளவு? 10 meters. சரியா? சோ அதுக்கு அப்புறம் என்ன சொல்லி இருக்காங்க? then every time turning to his left he walks 5, 15 and 15 meters respectively. சோ என்ன சொல்லி இருக்காங்க? சோ இந்த பாயிண்ட்ல இருந்து 3 டைம் லெஃப்ட் கட் பண்றாங்க. அதுதான் விஷயம். சோ இந்த பாயிண்ட்ல இருந்து ஒவ்வொரு டைமும் 3 டைம் லெஃப்ட் கட் பண்றாங்க. சோ ஒரு டைம் 5 கிலோமீட்டர் வாக் பண்றாங்க, 5 மீட்டர். சரியா? சோ மீட்டர்ல தானே கொடுத்திருக்காங்க. 5 மீட்டர் லெஃப்ட் கட் பண்றாங்க, அகைன் 15 மீட்டர் லெஃப்ட், இன்னொரு 15 மீட்டர் லெஃப்ட். சோ இந்த பாயிண்ட்ல இருந்து நான் 3 டைம் லெஃப்ட் கட் பண்ணணும். சரியா? சோ இப்போ நான் இந்த பாயிண்ட்ல தானே நிக்கிறேன். இந்த பாயிண்ட் நிக்கும்போது என்னோட ரைட் எது, லெஃப்ட் எது? இந்த பாயிண்ட் நிக்கும்போது என்னோட ரைட் இது, லெஃப்ட் இது. கரெக்ட்டா? என்னோட ரைட் ஹேண்ட் இங்க இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இங்க இருக்கும். சோ இங்க இருந்து 5 மீட்டர்ஸ் லெஃப்ட் ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். ஓகேவா? சோ இங்க இருந்து நான் ஒரு 5 மீட்டர்ஸ் லெஃப்ட் கட் பண்ணிட்டேன். அகைன் இங்க இருந்து ஒரு லெஃப்ட் கட் பண்ண சொல்லி இருக்காங்க. சோ இங்க இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல என்னோட ரைட் எங்க இருக்கும்? இங்க இருக்கும், லெஃப்ட் இங்க இருக்கும். சோ இங்க சரி, அப்போ ஒரு 5 மீட்டர்ஸ் நம்ம இங்க இருந்து லெஃப்ட் கட் பண்ணிட்டோம். கரெக்ட்டா? அப்ப இந்த 5ங்கிறது ஓவர். அடுத்து என்ன சொல்லி இருக்காங்க? இப்போ நம்ம எங்க நிக்கிறோமோ அங்க இருந்து அகைன் ஒரு லெஃப்ட். எவ்வளவு தூரம்? 15 மீட்டர்ஸ். இப்போ இங்க தானே நிக்கிறோம் நம்ம. சோ 15 மீட்டர்ஸ் அப்படினா சோ இது ஃபுல்லா 10 மீட்டர்ஸ். கரெக்ட்டா? அப்ப நான் ஃபுல்லா இங்க கவர் பண்ணிட்டேன் அப்படினா எனக்கு 10 வரும். எக்ஸ்ட்ரா நான் ஒரு 5 இருக்குல்ல. சோ அகைன் நான் ஒரு 5 என கட் பண்றேன். கரெக்ட்டா? சோ 5 மீட்டர் நான் வாக் பண்றேன். அப்ப நான் இப்ப எங்க நிக்கிறேன்? இங்க நிக்கிறேன். சோ இது ஃபுல்லாவே எனக்கு எவ்வளவு வருது? 15 மீட்டர்ஸ் வருது. சோ இது ஒரு 10, மீதி இருக்கிற இவ்வளவும் ஒரு 5. கரெக்ட்?
கரெக்டா? ஸோ 10 + 5 மொத்தமாக 15 மீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கிறேன் கரெக்டா? ஸோ இந்த 15 ஓவர். அகெயின் நான் இப்போ எங்கே நிற்கிறேனோ அங்கேருந்து ஒரு லெஃப்ட்டில் 15 மீட்டர்ஸ் வாக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க கரெக்டா? இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா நான் ரைட் ஹேண்ட் இங்கே இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இங்கே இருக்கும் கரெக்டா? இங்கேருந்து ஒரு 15 மீட்டர்ஸ் நான் லெஃப்ட் கட் பண்ணணும். அப்போ என்னோட லெஃப்ட்னா என்ன மீனிங்? இங்கே கட் பண்ணணும் கரெக்டா? ஸோ நான் அப்படி நான் இங்கே வரேன். ஸோ 15 மீட்டர்ஸ் அப்படின்னா இது ஃபுல்லாக 5, இது ஃபுல்லாக 10 கரெக்டா? இது ஃபுல்லாக 5, இது ஃபுல்லாக 10. ஸோ இது ஃபுல் ஏரியாவையும் அப்படி நான் கவர் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ எங்கே நிற்கிறேன்? இந்த எங்கே நான் ஸ்டார்ட் பண்ணேனோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நிற்கிறேன் கரெக்டா? ஸோ அதுலேயே வந்து நிற்கல, அதுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே எனக்கு என்னதான் 15 மீட்டர் தான். இங்கே ஒரு 5 மீட்டரா? ஸோ அதே அளவு தான் இங்கேயும் எனக்கு ஒரு 5 மீட்டர். ஸோ மீதி இருக்கிறது இது ஃபுல்லாக 10 மீட்டர் நம்ம பார்த்தோம்ல ஸ்டார்டிங்கில். ஸோ 10 + 5 எனக்கு 15 மீட்டர் நான் வாக் பண்ணியாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க? இந்த 15 ஓவரா ஹவு ஃபார் இஸ் ஹி நவ் ஃப்ரம் எ ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்ட். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்? இங்கே நிற்கிறேன். இது எண்டு. ஸோ இங்கே இதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். நீங்கள் கரெக்டாக ப்ரொசீஜராக வந்தீங்கன்னா ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம் கரெக்டாக? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படியே பேரலாக பாருங்க. அதுக்கு அதாவது இங்கேயும் உள்ள டிஸ்டன்ஸ் கரெக்டாக? ஸோ ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணிட்டே வந்ததுனால ஈஸியாக நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ மீட்டர் தான்? 5 மீட்டர் தான் கரெக்டாக? ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு 15 மீட்டர். ஸோ 15 - 10 உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆப்வியஸா 5 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் வரும். சரியா? ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ 4th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா? புரிஞ்சுதா? ஸோ இதை கேர்ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டே வரணும். ஸோ இங்கே எங்கே நீங்கள் இன்டர்செக்ஷன் ஆகுதோ அங்கே மீதி இருக்கிற டிஸ்டன்ஸையும் மார்க் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. சரியா? இந்த மாடல் ப்ராப்ளம்லாம் மேக்ஸிமம் இது ரிலேட்டடாக ஈஸியாக தான் கேட்பாங்க. ஒன்று பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி ஸோ சப்ராக்ட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஆட் பண்ணி அந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ப்ரொவைடட் நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்கள் இந்த சின்ன சின்ன சப் யூனிட்ஸ்குள்ள டிஸ்டன்ஸ்லாம் மார்க் பண்ணிட்டே வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். சரியா? 5th question பாருங்க. The door of Aditya's house faces the east. சரியா? So from the back side of his house he walks straight 50 meter, then turns to the right and walks 50 meter again. Finally he turns towards left and stops after walking 25 meter. Now Aditya is in which direction from the starting point? சரியா? So ஆதித்யாவோட வீடு ஈஸ்ட் நோக்கி இருக்கு. So பேக் சைட்ல இருந்து வாக் பண்ண ஆரம்பிக்கிறா. So இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சரியா? ஸோ அவனோட ஹவுஸ் ஈஸ்ட் நோக்கி இருக்கு அப்படின்னா அவன் பேக் சைடு வழியா போனான் அப்படின்னா அதாவது வெஸ்ட் டைரக்ஷன்ல போறான் கரெக்டா? ஸோ எவ்வளவு தூரம் போறான்னு பாருங்க. ஹி வாக்ஸ் ஸ்ட்ரைட் 50 மீட்டர். ஸோ வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி 50 மீட்டர் பண்றான். சரியா? ஸோ இப்போ அவன் எங்க இருக்கான்? இங்க இருக்கான். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் 50 மீட்டர் கரெக்டா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. தென் டர்ன்ஸ் டு த ரைட். ஓகே, கம்ப்ளீட்டட் பண்ணோட உடனே அது நீங்க பார் போட்டு வச்சுக்கோங்க. தென் டர்ன்ஸ் டு த ரைட். ஸோ எவ்வளவு தூரம் டர்ன் பண்றான்? ரைட்ல டர்ன் பண்றான். ஸோ எங்க அவனோட ரைட் இங்க இருக்கும், லெஃப்ட்ல எங்க இருக்கும் கரெக்டா? இந்த இடத்துல நீங்க நிக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணி பாத்தீங்க அப்படினாலே தெரியும். இங்க ரைட் இருக்கு, இங்க லெஃப்ட் இருக்கு. ரைட் டர்ன் பண்றான். எவ்வளவு தூரம் டர்ன் பண்றான்? 15 மீட்டர் அகைன் நடக்கறானா? சரியா? அப்ப இங்க இருந்து 50 மீட்டர். சரியா? சோ நம்ம 50 மீட்டர் நான் எவ்வளவு தூரம் நடக்கறேன்னு வச்சுக்கலாம். சரியா? சோ இவ்வளவு தூரம் 50 மீட்டர். சரியா? அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஃபைனலி ஹி டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட். இப்போ எங்க டர்ன் பண்றான்? லெஃப்ட். அப்ப இந்த இடத்துல நிக்கிறான் அப்படின்னா அவனோட ரைட் இங்க இருக்கும், லெஃப்ட் இங்க இருக்கும் கரெக்டா? அப்ப எங்க டர்ன் பண்றான்? லெஃப்ட்டுக்கு டர்ன் பண்றானா ரைட்டுக்கு டர்ன் பண்றானா அதுதான் பார்க்கணும். ஃபைனலி ஹி டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட். சரியா? அப்ப லெஃப்ட்ல டர்ன் பண்றான். எவ்வளவு தூரம் டர்ன் பண்றான் அப்படின்னா 25 மீட்டர் வரை டர்ன் பண்றான். 25 மீட்டர் வரை டர்ன் பண்றான். ஓகே, இவ்வளவு தூரம் 25 மீட்டர். சரியா? லெஃப்ட் டர்ன் பண்ணிட்டான், 25 மீட்டருக்கு வந்து சேர்ந்துட்டான். சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நவ் ஆதித்யா இஸ் இன் விச் டைரக்ஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ முடிச்சுட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் என்னோட எண்டிங் பாயிண்ட் கரெக்டா? எண்டிங் பாயிண்ட். இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். என்னோட வீடு தானே என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். எப்பவுமே கிராஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எங்க முடிக்க சொல்லி இருக்கிறாங்களோ அது எண்டிங் பாயிண்ட் கரெக்டா? ஸோ இப்போ ஆதித்யா இஸ் இன் விச் டைரக்ஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஆதித்யா எந்த டைரக்ஷன்ல இருக்கிறாங்க? ஸோ இந்த மாடல் ப்ராப்ளமுக்கு நான் என்ன சொன்னேன்? தனியா அதை வரைஞ்சுக்கோங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் கரெக்டா? இப்போ ஆதித்யா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கிறாங்க? இங்க இருக்கிறான் ஆதித்யா கரெக்டா? இதுதான் எண்டிங் பாயிண்ட். இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஆரோ போடுங்க. ஆரோ போட்டுட்டு இப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத பாருங்க. சோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா மேல இருக்கிறது நார்த்தா இருக்கும், கீழே இருக்கிறது சவுத்தா இருக்கும், இங்க இருக்கிறது ஈஸ்டா இருக்கும், இங்க வெஸ்டா இருக்கும் கரெக்டா? இப்போ அப்ப ஆதித்யா எந்த டைரக்ஷன்ல இருக்கிறான்? நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிறான். அவ்வளவுதான். இப்படி கண்டுபிடிச்சிட்டா போதும். புரியுதா? இந்த மாதிரி டைரக்ஷன்ல உடனே ஆதித்யா நார்த்ல தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. சோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எண்டிங் பாயிண்ட்டுக்கு தனியா வரைஞ்சு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் போட்டு பாருங்க. அப்ப ஆரோ போட்டு பார்க்கும்போது எந்த டைரக்ஷன்ல எண்டிங் பாயிண்ட் இருக்கும் அதுதான் உங்களோட டைரக்ஷன். சரியா? சோ நார்த் வெஸ்ட் தான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் டி நார்த் வெஸ்ட். சரியா? புரியுதா? இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் போடக்கூடிய சான்சஸ் இருக்கு. நிறைய மாடல் சால்வ் பண்ணி பாருங்க. சரியா?
கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. இது 1998 ஆறாங்க. சரியா? சோ இது பாருங்க எதுக்கும் நம்ம பாத்துக்கலாம். சரியா? So Ravi wants to go to the uni. சரியா? So Ravi wants to go to the university. He starts from his home. அதெல்லாம் இருக்கு. நம்ம டைரக்டா நம்ம ப்ராப்ளம்க்கு போலாம். இது ஈஸ்ட், இது என்ன வெஸ்ட், இது நார்த், இது சவுத். கரெக்ட்? Ravi wants to go to the university. He starts from his home which is in the east. அவன் வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றான். வீடு எங்க இருக்கு? ஈஸ்ட்ல இருக்கு. சரியா? சோ இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றான். இது நம்மளோட crossing. சரியா? சோ ஈஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற அப்படினா இங்க இருந்து அப்படி வரான். சரியா? and comes to a crossing. ஓகே, crossing அப்படினா அந்த ஜங்ஷனுக்கு வரான். சரியா? அப்ப இங்க இப்படி ஒரு ரோடு போகுது, அதே நேரம் இப்படி ஒரு ரோடு போகும். கரெக்ட்டா? அதே மாதிரி இப்படி ஒரு ரோடு போகும். இதுதான் நம்மளோட crossing. கரெக்ட்டா? இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. the road to the left ends in a theater. இப்போ நம்ம ரவி இங்க நிக்கிறான், அந்த crossingல நிக்கிறான். இப்போ அவனோட லெஃப்ட்ல போனா தியேட்டருக்கு போலாம். சரியா? சோ அவனோட லெஃப்ட் என்னன்னு பாருங்க. இங்க தான் இருக்கான். சோ அவனோட ரைட் ஹேண்ட் இங்க இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இங்க இருக்கும். கரெக்ட்டா? கரெக்டா இல்லையா? சோ அவன் லெஃப்ட்ல போற ரோடு தியேட்டருக்கு போய் சேரும். சோ அப்ப சவுத்துல தான் என்னோட தியேட்டர் இருக்கு. கரெக்டா? சவுத்துல இருக்கிறது தியேட்டர். ஸ்ட்ரைட் அஹெட் இஸ் த ஹாஸ்பிட்டல். சோ அவன் நிக்கிற இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா போனா அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வருமா? அப்ப வெஸ்ட் டைரக்ஷன்ல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. கரெக்டா? என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? in which direction is the university? அப்ப யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சாமே லெஃப்ட்டுக்கு போனா தியேட்டர், நேரா போனா ஹாஸ்பிடல், அப்படியே அவன் வந்த வழியிலேயே போனா அவனோட வீடு இருக்கும். சோ அப்ப எங்க யூனிவர்சிட்டி இருக்கும்? கண்டிப்பா நார்த்ல தான் யூனிவர்சிட்டி இருக்கும். கரெக்ட்டா? அப்ப நார்த்துக்கு போனாதான் அவனுக்கு யூனிவர்சிட்டி போய் சேர முடியும். புரியுதா? கேட்டிருக்காங்க என்ன டைரக்ஷன்ல யூனிவர்சிட்டி இருக்கு. அப்ப என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ நான் ஆன்சர். சரியா? சோ क्वेश्चन நம்பர் 6 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரியா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ क्वेश्चन நம்பர் 7 பாருங்க. if south east is called east, north west is called west, south west is called south and so on, what will north be called? சரியா? இதுதான் சப்ஸ்டிடியூஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, சோ இந்த மாதிரி டைரக்ஷன்ஸை மாத்தி கேட்பாங்கன்னு சொன்னேன்ல. சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலா என்ன டைரக்ஷன் நீங்க போடுவீங்க அதை ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணணும். சரியா? இங்க நார்மலா என்ன பண்ணுவீங்க? சொன்ன ஒரு 2 ஏரோ போடுவீங்கல்ல. சோ ஒரு வெர்டிக்கல் ஏரோ, ஒரு ஹாரிசாண்டல் ஏரோ போடுவீங்கல்ல. ரைட்ல இருக்கிறது ஈஸ்ட், லெஃப்ட்ல இருக்கிறது வெஸ்ட், மேல இருக்கிறது நார்த், கீழ இருக்கிறது சவுத். அத ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணணும். சரியா? சோ அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. சவுத் ஈஸ்ட் அந்த மாதிரி செகண்டரி டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. சோ சவுத் ஈஸ்ட், இது சவுத் வெஸ்ட். சோ மேல நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவுல, சோ இது நார்த்துக்கு ஈஸ்ட்டுக்கு நடுவுல நார்த் ஈஸ்ட், நார்த்துக்கு வெஸ்ட்டுக்கு நடுவுல நார்த் வெஸ்ட். அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணியாச்சு. இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சவுத் ஈஸ்ட் இஸ் கால்டு ஈஸ்டா. சோ சவுத் ஈஸ்ட்க்கு பதிலா என்ன சொல்லியிருக்காங்க? ஈஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. நார்த் வெஸ்ட் இஸ் கால்டு வெஸ்ட். சோ நார்த் வெஸ்ட்க்கு பதிலா வெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டா? அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து சவுத் வெஸ்ட் இஸ் கால்டு சவுத்தா. சோ சவுத் வெஸ்ட்க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? சவுத்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமா? சரியா? and so on what will north be called? அப்ப நார்த்ங்கிறது இவங்க லாஜிக் படி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? சோ இங்க பாருங்க, ஈஸ்ட்க்கு எக்ஸாக்ட்டா ஆப்போசிட்ல வெஸ்ட் வந்திருக்கு. கரெக்ட்டா? சோ ஈஸ்ட்க்கு ஆப்போசிட்ல வெஸ்ட். அப்போ எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் ஆஃப் சவுத் என்ன வரும்? எனக்கு நார்த் தானே வரும். சோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா? சோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். கரெக்ட்டா? நம்மளோட கிராஃப் மாதிரி வந்துருச்சு இல்ல. சோ நார்த் சவுத், அதே நேரம் ஈஸ்ட் வெஸ்ட் நம்ம நார்மலா உள்ள கிராஃப் மாதிரி இருந்துச்சு. அதை அப்படியே டில்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் எழுதிடலாம். சரியா? சோ ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லாம் நம்ம கிராஃப் மாதிரி வந்துருச்சு. சோ இப்போ செகண்டரி டைரக்ஷன்ஸ் மட்டும் மார்க் பண்ணிட்டா போதும். சோ இங்க நார்த்துக்கு ஈஸ்ட்டுக்கு நடுவுல இருக்கிறது இப்ப என்னவா இருக்கும்? நார்த் ஈஸ்டா இருக்கும். அதே நேரம் இங்க சோ நார்த் வெஸ்டா இருக்கும். கரெக்ட்டா? சோ அதே மாதிரி இங்க என்ன சொல்லுவாங்க? சவுத் வெஸ்ட்னு சொல்லலாம். இங்க என்ன சொல்லலாம்? சவுத் ஈஸ்ட்னு சொல்லலாம். கரெக்ட்டா? இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ நார்த்ங்கிறது இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்த்ங்கிறது இப்போ என்ன? நமக்கு நார்த் வெஸ்ட் தான் வந்திருக்கு. சோ அதுதான் நம்மளோட ஆன்சர். புரியுதா? சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ல நம்ம டைரக்ஷன் சிஸ்டம் எழுதணும். அவங்க என்ன மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எழுதுங்க. எழுதிட்டு சோ நம்ம லாஜிக் படி சோ நார்த்துக்கு இந்த சைடு சவுத் வருமா, இந்த சைடு ஈஸ்ட் வரும், அந்த லாஜிக் படி சால்வ் பண்ணிட்டா போதும், ஆன்சர் வந்துடும். சரியா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. A watch reads 4:30. சரியா? if the minute hand points east. சரியா? அப்ப 4:30 ரீட் பண்ணுதான். சோ 4:30 ரீட் பண்ணதுனா எப்படி எழுதணும்? சோ இங்க hour handle 4ல இருக்கும், minute handle 6ல இருக்கும். கரெக்ட்டா? இதுதானே நமக்கு என்ன? 4:30. கரெக்ட்டா? சோ அதுக்கு பிறகு நம்மளோட டைரக்ஷன்ஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலா என்ன டைரக்ஷன் போடுவோம் அதையும் மார்க் பண்ணீங்க. மார்க் பண்ணிட்டு क्वेश्चन ரீட் பண்ணுங்க. சரியா? இப்ப ரைட்ல இருக்கிறது ஈஸ்ட், லெஃப்ட்ல இருக்கிறது வெஸ்ட், மேல நார்த், கீழ சவுத். கரெக்ட்டா? இப்போ क्वेश्चन ரீட் பண்ணி பாருங்க. if the minute hand points east. சரியா? அப்ப மினிட் ஹேண்ட் ஈஸ்ட் பாயிண்ட் பண்ணுதா. அப்ப மினிட் ஹேண்ட் இப்ப ஆக்சுவலா எதுல இருக்கு? சவுத் தானே பாயிண்ட் பண்ணணும். பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சவுத்துங்கிறத ஈஸ்ட்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு சப்ஸ்டிடியூஷன் மாதிரியான ப்ராப்ளம் தானே. சோ சவுத்துங்கிறத ஈஸ்ட்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா?
இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இன் வாட் டைரக்ஷன் வில் த ஹவர் ஹேண்ட் பாயிண்ட். அப்போ ஹவர் ஹேண்ட் எந்த டைரக்ஷனா பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ சவுத் ஈஸ்ட்னு எடுத்துக்கிறாங்க. ஹவர் ஹேண்ட் எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுது அவங்க லாஜிக் படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது என்ன டைரக்ஷன்ல இருக்குப்பா, சவுத் ஈஸ்ட். அப்போ அவங்க லாஜிக் படி சவுத் ஈஸ்ட்ங்கிறது என்ன டைரக்ஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாலே போதும். சரியா, ஸோ நம்ம டைரக்ஷன் படி என்ன, இந்த சவுத் இந்த ஹவர் ஹேண்டில்ங்கிறது சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஈஸ்ட் கீழே இருந்ததுன்னா மேலே கண்டிப்பா வெஸ்டா தான் இருக்கும். கரெக்டா, ஸோ நமக்கு என்ன தெரியணும், நார்மலான டைரக்ஷனை ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சரியா, ஸோ அதை பிளாட் பண்ணிட்டு இப்போ நமக்கு என்ன தெரியணும், ஈஸ்ட்ல இருந்து அப்படியே நான் கிளாக் வைஸா வந்தேன்னா சவுத் வரும், ஆன்டி கிளாக் வைஸா போனேன் அப்படின்னா எனக்கு நார்த் வரும். கரெக்டா, ஸோ நமக்கு என்ன தெரியணும், ஹவர் நீடிலோட ஹவர் ஹேண்ட் எங்க இருக்கு அப்படின்னா தெரியும். ஹவர் ஹேண்ட் எங்க இருக்கு, எக்ஸாக்டா சென்டர்ல இருக்கு. ஸோ ஈஸ்ட்ல இருந்து அப்படியே ஆன்டி கிளாக் வைஸா போனீங்கன்னா நார்த் வரும். கரெக்டா, ஸோ நீங்க அப்படியே நார்த்துக்கு போகாம அந்த இதுக்கு சென்டர்ல என்ன டைரக்ஷன் வருது, என்ன டைரக்ஷன் வருது, நார்த் ஈஸ்ட் தானே வருது. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். புரியுது, அதான் நம்ம கண்டுபிடிக்கும். ஆன்டி கிளாக் வைஸா போனீங்க அப்படின்னா நார்த் வரும், கிளாக் வைஸா போனீங்க அப்படின்னா சவுத் வரும். கரெக்டா, நம்ம நார்மலான கிராஃப் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஐடியா வந்துடும். பட் எனக்கு எக்ஸாக்டா சென்டர்ல தான் ஹவர் ஹேண்டில் இருக்கு. கரெக்டா, ஸோ எக்ஸாக்டா சென்டர்ல எனக்கு என்ன டைரக்ஷன் வரும், நார்த் ஈஸ்ட் தான் வரும். சரியா, ஸோ அதுதான் என்னோட ஆன்சர். புரியுதா, ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி, நார்த் ஈஸ்ட். சப்போஸ் இது 3:30 இருந்தது அப்படின்னா எக்ஸாக்டா நான் ஆன்டி கிளாக் வைஸ் போனேன்னா நார்த் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா, ஸோ பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 4:30 கொடுத்துருக்காங்க. ஸோ 4ங்கிறது சென்டர்ல வரதுனால இதுதான் நம்மளோட ஆன்சரா வரும். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 9. சரியா, அது ஆர்ஆர்பி 2004 பேப்பர்ல கேட்டிருக்காங்க. எ மேன் இஸ் பெர்ஃபார்மிங் யோகா வித் இஸ் ஹெட் டவுன் அண்ட் லெக்ஸ் அப். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் அவர் எப்படி நிக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. ஸோ ஈஸ்ட்டை பார்த்து நிக்கிறாரு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ஹெட் ஈஸ்ட்டை பார்த்து இருக்கு. கரெக்டா, ஸோ ஃபேஸுங்கிறது ஈஸ்ட்டை பார்த்து இருக்கு. ஸோ ஈஸ்ட்டை பார்த்து இருந்தாருன்னா ரைட் லெஃப்ட் எப்படி இருக்கும், ஸோ ரைட்டுங்கிறது இந்த சைடு இருக்கும், ஸோ லெஃப்ட்டுங்கிறது அந்த சைடு இருக்கும். கரெக்டா, அதையும் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யோகா பண்ண ஆரம்பிக்கிறாரு, அப்படி தலையில நிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ தலையில நிற்கும் போது ஹெட்டுங்கிறது டவுன் வந்துருச்சு. கரெக்டா, சோ அப்படியே தலைகீழ நிக்கிறாரு. கரெக்டா, சோ தலைகீழ நிக்கும் போது ஹெட் அப்படியே கீழே வந்திருக்கும். கரெக்டா, சோ ஃபர்ஸ்ட் ஈஸ்ட பார்த்து இருந்த ஹெட் இப்ப நமக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கு, வெஸ்ட பார்த்து நம்மளோட ஹெட் மாறிடும். ஃபர்ஸ்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஃபேஸ் ஈஸ்ட பார்த்து இருந்தது. கரெக்டா, இப்ப தலைகீழ நின்னோன்னா என்னோட ஃபேஸ் என்ன ஆயிடுச்சு, வெஸ்ட பார்த்து மாறிடுச்சு. ஓகேவா, சோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க, இன் விச் டைரக்ஷன் விச் இஸ் வில் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் பி. அப்போ அவரோட லெஃப்ட் ஹேண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டா, சோ என்னதான் தலைகீழா நின்னாலும் நம்மளோட ஹேண்ட்ஸ் பொசிஷன் மாறாது. கரெக்டா, சோ லெஃப்டா தான் இருக்கும், ரைட்டா தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம அந்த மிரர் இமேஜஸ், வாட்டர் இமேஜஸ்ல இந்த லாஜிக் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா. சோ அதே லாஜிக் படி தான், அதே லெஃப்ட் அதே ரைட் தான். கரெக்டா, நம்ம தலைகீழா நின்னாலுமே ரைட் லெஃப்ட் பொசிஷன் மாறாது. சரியா, சோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இன் விச் டைரக்ஷன் வில் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் பி. சரியா, சோ லெஃப்ட்ங்கிறது எந்த டைரக்ஷன்ல இருக்கு, நார்த் டைரக்ஷன்ல இருக்கு. கரெக்டா, மேல தானே இருக்கு, சோ நார்த் டைரக்ஷன்ல தான் அவரோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். புரியுதா, ஆன்சருங்கிறது நார்த். சரியா, சரினா தலைகீழா நின்னாலும் நம்மளோட லெஃப்ட் ரைட் பொசிஷன் ஆஃப் ஹெட், லெஃப்ட் ரைட் பொசிஷன் ஆஃப் ஹேண்ட், லெக் இதெல்லாமே மாறாது. ஃபேஸ் மட்டும் தான் நமக்கு பொசிஷன் மாறும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. இதை நம்ம டயக்ராமேட்டிக்கா மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா, ஓகேவா, சோ அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. சோ கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. ஒன் மார்னிங் ஆஃப்டர் சன்ரைஸ். பாருங்க, சன்ரைஸ் ப்ராப்ளம் நான் சொன்னேன்ல, அந்த ஷேடோ ப்ராப்ளம் சொன்னோம்ல, அந்த ப்ராப்ளம். சரியா, ஸோ சன்ரைஸ்ங்கிறது பார்த்துட்டோம். ரீதா அண்ட் கவிதா வேர் டாக்கிங் டு ஈச் அதர் ஃபேஸ் டு ஃபேஸ். ரெண்டு பேரும் ரீதாவும் கவிதாவும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசிட்டு இருக்காங்களாம். சரியா, இப்படி பேசிட்டு இருக்கும்போது கவிதாவோட ஷேடோ, சரியா, சோ என்னன்னு பாத்துக்கோங்க, சன்ரைஸா சன்செட்டான்னு பாத்துக்கோங்க. சன்ரைஸ்ல பேசிட்டு இருக்காங்க, காலையில பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா, அப்ப காலையில பேசிட்டு இருக்கும்போது கவிதாவோட ஷேடோ வாஸ் எக்ஸாக்ட்லி டு த ரைட் ஆஃப் ரீதா. சோ கவிதாவோட ஷேடோ ரீதாவோட ரைட்ல அப்படியே வந்து விழுது. சரியா, சோ ரீதாவோட ரைட் எங்க இருக்கும், ரீதா எங்க நிக்கிறா அப்படின்னா அவரோட ரைட் எங்க இருக்கும், இந்த சைடு இருக்கும். கரெக்டா, லெஃப்ட்ங்கிறது அந்த சைடு மேல இருக்கும். கரெக்டா, கவிதாவோட ஷேடோ ரீதாவோட ரைட்ல விழுது. சோ எங்க ஷேடோ விழுதோ அது என்ன டைரக்ஷன் சொன்னேன்ல, சன்ரைஸ்ல இருக்கும்போது, சோ சன்ரைஸ் ஆகும்போது ஷேடோ எங்க விழும், நமக்கு வெஸ்ட்ல விழும். கரெக்டா, இப்ப கவிதாவோட ஷேடோ ரீதாவோட ரைட்ல விழுது. சோ அப்ப அதுதான் வெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மே பண்ணிடலாம். புரியுதா, ஓகேவா. அப்ப ரீதாவோட ரைட்ல இருக்கிறது வெஸ்ட் டைரக்ஷன். கரெக்டா, சோ ரீதாவோட ரைட்ல வெஸ்ட் இருக்கு. கரெக்டா, அப்ப கவிதாவோட நேர தான் ரீதா இருக்கா. கரெக்டா, சோ கவிதாவோட நேர ரீதா இருக்கா. ரீதாவோட ரைட்ல தான் நம்மளோட வெஸ்ட் டைரக்ஷன் இருக்கு. அப்ப வெஸ்ட்டுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்ல என்ன டைரக்ஷன் வரும், ஈஸ்ட் தானே வரும். சோ அதை அப்படியே மார்க் பண்ணிடலாமா. சோ வெஸ்ட்டுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்ல நமக்கு ஈஸ்ட் வரும். கரெக்டா, சோ அதே நேரம் இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். சோ வெஸ்ட் ஈஸ்ட் மார்க் பண்ணியாச்சு.
ஸோ விச் டைரக்ஷன் கவிதா வாஸ் ஃபேசிங். அப்போ கவிதா எந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்றா. ஸோ இது சவுத்தா இருக்கும் கண்டிப்பா, இது நார்த்தா இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம அதை பார்த்தோம்ல. ஸோ ஈஸ்ட்ல இருந்து அப்படியே கிளாக் வைஸா போனோம்னா சவுத், ஆன்டி கிளாக் வைஸா போனோம் அப்படின்னா நார்த். ஸோ இப்போ கவிதா எந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்றா, நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்றா. அவ்வளவுதான், ஈஸி ஆயிடுச்சா. ஓகேவா. ஸோ சன்ரைஸ்ல எப்பவுமே ஷேடோ எங்க தான் விழும், ஆப்போசிட்டான வெஸ்ட் டைரக்ஷன்ல தான் விழும். சரியா. எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலுமே இதான் பண்ணணும். சரியா. இப்போ நம்ம இதே ப்ராப்ளம் சன்செட்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ரீதா கவிதா ரெண்டு பேருமே காலையில பேச ஆரம்பிச்சது நைட் வரை பேசிட்டு இருக்காங்க. சரியா. ஸோ சாயந்தரம் சன்செட் வந்துருச்சு. இதே ப்ராப்ளம் தான், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. கவிதாவோட ஷேடோ இப்போ எங்க விழுது அப்படின்னா ரீதாவோட ரைட்ல விழுது. ஸோ ரைட்னா என்ன, கீழே ரைட்டு மேல லெஃப்ட். கரெக்டா. இப்போ கவிதாவோட ஷேடோ ரீதாவோட ரைட்ல விழுது. சரியா. அப்போ சன்செட்ல ஷேடோ எங்க விழும் சொன்னேன். சன்செட்ல ஷேடோ எங்க விழும், ஈஸ்ட்ல விழும். கரெக்டா. அப்போ ரைட்டுங்கிறது ரீதாவோட ரைட்ல தான் ஈஸ்ட் டைரக்ஷன் இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்மே பண்ணிடலாம். ஸோ இப்போ இது ஈஸ்டா இருந்துச்சுன்னா எக்ஸாக்டா ஆப்போசிட்ல என்னவா இருக்கும், வெஸ்டா இருக்கும். ஸோ அதே நேரம் ஈஸ்ட்ல இருந்து கிளாக் வைஸா போனேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், ஆன்டி கிளாக் வைஸா போனோம்னா எனக்கு நார்த் வரும், கிளாக் வைஸா போனோம்னா சவுத். ஸோ ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்குறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் நிறைய ட்விஸ்ட் இருக்கிற ப்ராப்ளம்ஸ். இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். சரியா. அடுத்தது ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 4 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஸோ எல்லாமே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ரிலேட்டடான ப்ராப்ளம். சரியா. செகண்ட் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ், அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் இஸ் ஹீ ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த மாதிரி ப்ராப்ளம். தேர்ட் ப்ராப்ளம் நம்ம கிளாக் பார்த்தோம்ல. ஸோ இவங்க அசியூம் பண்ணியிருப்பாங்க இஃப் த மினிட் ஹேண்ட் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட், அப்போ ஹவர் ஹேண்ட் எந்த டைரக்ஷன், இது நான் சொன்னேன்ல, அந்த அசம்ஷன் படி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, சன்செட். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம சன் ரைஸ் பற்றி பார்த்தோம்ல, இது சன்செட்டில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன். இதுவும் என்ன டைரக்ஷன் அப்படிங்கிறத நீட்டாக அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. சரியா. நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் போடுற மாதிரியே ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக சால்வ் பண்ணி பாருங்க. சரியா. ஸோ அவ்வளோதான்ப்பா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ உங்க ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனல் ஈஸியாக பை ட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.